வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால சாதனை பொற்கால ஆட்சியை போற்றும் வகையில் முதலியப்பட்டை அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் 12 ஆண்டுகால சாதனை பொற்கால ஆட்சியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக கட்சியின் தலைவர் திரு ராமலிங்கம், MP செல்வ கணபதி, முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் திரளான பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதிகள் ரெயின்போ நகர், பார்க், தமிழ்ச்சங்கம், காமராஜர் நகர், வள்ளலார் சாலையில் உள்ள பழமுதிர் நிலையம், காமராஜ் நகர், 45 சாலையில் உள்ள டீ கடைகள் மற்றும் பேக்கரி, ஜீவா நகர், பாலன் நகர், மொட்டைத்தோப்பு, அண்ணாமலை நகர், சுவாமிபிள்ளை தோட்டம் மற்றும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நோட்டீஸை ஒட்டினர். இந்த நோட்டீஸில் வருமானம், சாதி இருப்பிட சான்றிதழ், அரசு நலத்திட்ட வழிகாட்டுதல், மருத்துவ உதவி மற்றும் பொதுச் சேவைகள் மற்றும் பொதுமக்களுக்கான பிரச்சினைகள், தேவைகள் ஏதுவாயினும் அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சினைகளை கூறினால் உடனடியாக அதற்கு தீர்வு காணப்படும் என்றும் அந்த நோட்டீஸில் ஒட்டப்பட்டிருந்தது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி இன்று இலவச மருத்துவ முகாம் மற்றும் மக்கள் குறை கேட்கும் பணி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள பகுதிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் குறை கேட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல இன்று சனிக்கிழமை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள அண்ணாமலை நகர், RV நகர், மொட்டைத்தோப்பு, அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான முதியோர், மகளிர் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர். நீரிழிவு பரிசோதனை மற்றும் BP பரிசோதனை மற்றும் பிசியோதெரபி இலவச மருத்துவ ஆலோசனை பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், பூத் தலைவர் சரவணன் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மார்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இதுமாரி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. அடிக்கடிக்கு வந்து பார்க்கணும். இந்த ஏரியாவில் கொசு தொல்லை பெருசாக இருக்குது. அவர் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மார்டின் சாருக்கு. ஐயா மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. நாங்களாம் வேலைக்கு போயிட்டு இந்த முகாம் நடத்துறதுனால எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. வேலைக்கும் போகிறோம், வீட்லேயும் நாங்கள் இருக்கோம். இந்த முகாம் வீட்டாண்டே நடத்துறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மார்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஜெயிச்ச உடனே எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு தராங்க. எங்கள் பையனுக்கு காது கேட்காது, அதுக்கு மிஷின் ஏற்பாடு பண்ணி தரேன் சொன்னாங்க ஐயா. அதனால் வீட்டாண்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஃபோன் அடித்தாலே அடுத்த நிமிஷம் அந்த வேலை கரெக்டாக நடந்துருது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மார்டின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் மற்றும் மொட்டைத்தோப்பு பகுதிகளில் அறிவிப்பு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு பொது சேவைகள், பொது பிரச்சினைகள் மற்றும் ஜாதி சான்றிதழ்கள், குடியிருப்பு சான்றிதழ்கள் மற்றும் அரசாங்கம் சார்ந்த ஆலோசனைகள் போன்றவற்றை உதவி தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டு அது காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள
ஆர்வி நகர், அண்ணாமலை நகர், மொட்டைத்தோப்பு, கவிக்குயில் நகர் ஆகிய பகுதிகளில் ஒட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகர், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், பூத் பொறுப்பாளர் சரவணன், காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொருளாதார மண்டலத்தால் 10,000 பேருக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திரா ராஜீவ் சிலை 100 அடி சாலை மேம்பாலத்திற்கு ரூபாய் 436 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக ரூபாய் 425 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரயில் நிலைய மேம்பாட்டிற்காக ரூபாய் 92 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு 75 மின்சார பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. சோஹோ உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் புதுச்சேரியில் முதலீடு செய்ய முன்வந்துள்ளன. கரசூல் மற்றும் தட்டாஞ்சாவடி பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக ரூபாய் 20,000 கோடி முதலீடும் 10,000க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் வாய்ப்புள்ளது. இவை உட்பட மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளை குறிப்பிட்டார். புதுச்சேரியில் காவலரை சராமரியாக வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தி 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியை சார்ந்தவர் IRPN காவலர் சசிதரன், வயது 33. இவருக்கும் அதே பகுதியை சார்ந்த அவரது உறவினரான மாதேஷ், வயது 30 என்பவருக்கும் வாலிபால் மைதானத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு களிசித்தால் குப்பம் பகுதியில் உள்ள அம்மன் கோவில் அருகே போனில் பேசியபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த முகேஷ், அவரது நண்பர் அரவிந்த், வயது 21 ஆகிய இருவரும் வேகமாக வந்தனர். சசிதரனை கண்டதும் வண்டியை நிறுத்திய அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சசிதரனின் முதுகு, தலை, கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த காவலரை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து முகேஷ், அரவிந்த் ஆகிய 2 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்று மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமராக நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகளை குறித்து புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கி வருகிறார். மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டதன் விளைவாக கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகின்றனர் என்று மத்திய அரசின் சாதனைகளை குறிப்பிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களின் நலன்களையும் பாதிக்காத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. இதற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் என்றார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலனையில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் கடல் அலைகள் சிக்கி உயிருக்கு போராடிய 4 சுற்றுலா பயணிகளை பணியில் இருந்த மீட்பு குழுவினர் மீட்டனர். புதுச்சேரி சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் ஆந்திராவை சார்ந்த சுவன், சமீர், ஆகாஷ் மற்றும் சாம் ஆகிய 4 சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க முயன்றனர். அங்கு பணியில் இருந்த மீட்பு குழுவினர் அந்த பகுதி ஆபத்தானது என்று எச்சரித்துள்ளனர். இருப்பினும் எச்சரிக்கையை மீறி அவர்கள் கடலில் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென எழுந்த பெரிய அலைகளில் சிக்கி 4 கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு தத்தளித்தனர். இதனை கண்ட அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தை சார்ந்த போலீசாரும் மீட்பு குழுவினரும் இணைந்து உடனடியாக கடலில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 பேரையும் மீட்டனர். மீட்கப்பட்டவர்களில் சுபன் என்பவர் மயங்கிய நிலையில் இருந்தார். அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட காவலர்கள் மற்றும் மீட்பு குழுவினரை பாராட்டினார். பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கட்டவுட்டுகளை அகற்ற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உத்தரவிட்டதை தொடர்ந்து வெளியூர் முழுவதும் உள்ள பேனர்களை அவரது ஆதரவாளர்கள் அகற்றி வருகின்றனர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதிகள் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட்டவுட்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தனது ஆதரவாளர்களிடம் பேசிய போது, சாலைகளில் வைக்கப்படும் பேனர்கள், கொடிகள் மற்றும் கட்டவுட்டுகள் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான பேனர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தன்னுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளுக்காக வைத்திருந்தவை என்ற எண்ணமின்றி பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பையே முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதன் அடிப்படையில் வில்லியனூர் 4 மாட வீதி உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட்டவுட்டுகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் ஆதரவாளர்களால் உடனடியாக அகற்றப்பட்டன. புதுச்சேரியில் BSc நர்சிங் தேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் BSc நர்சிங் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடத்த திட்டமிட்டிருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு மறுதேர்வு வருகின்ற 21ஆம் தேதி நடைபெறுவதாக தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக BSc நர்சிங் படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பொது மருத்துவமனைகள் புகுந்த பாம்பை ஊழியர்கள் அடித்து எரித்து கொன்ற சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள் நேற்றிரவு விஷப்பாம்பு ஒன்று புகுந்தது. இதனை கண்ட நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் அலறியடித்து ஓடினர். இதற்கிடையே ஒரு ஊழியர் துணிச்சலாக பாம்பை கண்டுபிடித்து அதனை அடித்து கொன்றதுடன் தீ வைத்து எரித்துள்ளார். பொது இடங்களில் பாம்பு தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் பாம்பை அடித்து கொன்றவுடன் எரித்த சம்பவம் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. பாஜக கட்சியிலிருந்து விலகுவதாக பாஜக பிரசார பிரிவு மாநில அமைப்பாளர் ரவிச்சந்திரன் என்கின்ற பாண்டிரவி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1987ஆம் ஆண்டு முதல் பாஜக கட்சியில் பணியாற்றி வந்த நான் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக கட்சியிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளேன். இருப்பினும் நான் பாஜக கட்சியிலிருந்து மட்டுமே விலகுகிறேன். எனது அரசியல் பயணத்திலிருந்து விலகவில்லை என்றார். மேலும் தமிழக அரசியல் நிலை குறித்து கருத்து தெரிவித்த அவர், தமிழகத்தில் அண்ணாமலை போன்ற நல்ல தலைவரை உருவாக்கிய பாஜக அவர் விலகிய பின்னரும் எந்த வருத்தமும் இல்லை என்று கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்று விமர்சித்தார். அதோடு கட்சிக்காக உழைக்கும் உண்மையான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை பாஜக தொடர்ந்து இழந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலை புதுச்சேரியிலும் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இங்கும் தலைமை முக்கியமான தொண்டர்களை இழந்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த கருத்துக்கள் புதுச்சேரி மற்றும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்மொழி கொள்கை மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரசார பயணம் வில்லியனூரில் தொடங்கியது. புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள பிரெஞ்சு மொழியை பாதிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பிரசார நடைப்பயணம் நடைபெற்றது. இந்த பிரசார பயணத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஜான், துணை செயலாளர் முகமது கவுஸ், ஏகவல்லி, அருள், ஆனந்தராஜ், ஆசன், ஏழுமலை மற்றும் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன், அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். பிரசாரத்தின் போது மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. காரைக்கால் சிவன் கோவிலில் சுவாமி சிலையை அவமதித்த நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காரைக்கால் கைலாசநாதர் கோவில் கிழக்கு வாசலில் வடக்கு புறம் அமைந்துள்ள நகர் சிலை மீது கடந்த 9ஆம் தேதி இரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர் மனித மலத்தை பூசியதுடன் சிலையை காலால் எட்டி உதைத்து அவமானப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் மறுநாள் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும்
ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கோவில் தனி அதிகாரி விநாயகமூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படையில் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கோவிலில் இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் கோவில் 10 பகுதியை சார்ந்த அரசு வயது 32 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். வேலை கிடைக்காத விரக்திகள் மன உளைச்சலில் இருந்ததால் சுவாமி சிலையை அவமதிப்பதை அரசு ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் அரசு மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே 2 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தாவரவியல் பூங்கா கழிவறைகள் பித்தளை குழாயை திருடிய விழுப்புரம் நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே தாவரவியல் பூங்கா அமைந்துள்ளது. அங்குள்ள கழிவறைகள் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை குழாய்கள் கடந்த சில தினங்களாக திருடப்பட்டு வந்தன. நேற்று முன்தினம் திடீரென கழிவறைகள் சத்தம் கேட்டதால் பாதுகாப்பு பணியிலிருந்த செக்யூரிட்டிகள் சரவணன், செல்வராஜ் ஆகியோர் அங்கு சென்று பார்த்தனர். அப்போது வாலிபர் ஒருவர் கழிவறையிலிருந்த பித்தளை குழாய்கள் கற்களால் உடைத்து திருட முயற்சி செய்து கொண்டிருந்தார். இதனையடுத்து அவரை பிடித்து செக்யூரிட்டிகள் உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் விழுப்புரம் அம்மன் கோவில் வீதியை சார்ந்த கோவிந்தராஜ் மகன் விஜயகுமார் வயது 34 என்பதும் தாவரவியல் பூங்கா கழிவறையிலிருந்து பித்தளை குழாய்களை திருடி சென்று மது குடித்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து தாவரவியல் பூங்காவில் பித்தளை குழாய் திருடியதாக விஜயகுமார் மீது போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உருவையாறு செல்வா நகரை சார்ந்த பிரபல ரவுடி முருகன் என்கின்ற பட்டமுருகன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் போலீசார் ரவுடி பட்டமுருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட பட்டமுருகனுக்கு ரூபாய் 10,000 அபராதம் மற்றும் 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் வழங்க புதிய அரசிற்கு நீதிபதி சுமதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். பட்டமுருகன் மீது கொலை வழக்கு உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்டு மத்திய சிறையில் முருகன் அடைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் ஆதரவற்ற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தை இழந்த குடும்பங்களை சார்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருக்ஷம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்த விழாவிற்கு புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் அசோக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சமூக நல முயற்சியின் மூலமாக தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களை சார்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.80 லட்சம் இழந்திருக்கிறார்கள். புதுச்சேரியை சார்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல பேசி தங்களது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அதற்கான லிங்க் ஒன்றை உங்களுக்கு அனுப்பி உள்ளதாகவும் தெரிவித்தார். அதில் தங்களது விவரங்களை பதிவிட்டால் உடனடியாக கிரெடிட் கார்டு கடன் வரம்பு அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த லிங்கில் தனது கிரெடிட் கார்டின் அனைத்து விவரங்களையும் பதிவிட்டார். பின்னர் அவரது கார்டிலிருந்து ரூபாய் 1,430,000 மர்ம நபர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதேபோல புதுச்சேரியை சார்ந்த 2 முறையே 34,600, 7,520, புதுச்சேரியை சார்ந்த பெண்கள் முறையே 25,000, 11,850 என 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,80,400 இழந்திருக்கிறார்கள். இது குறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.